இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இது வச்சு இந்த பீர்க்கங்காய், நாங்கள் இங்கே பீர்க்கங்காய்ன்னு சொல்லுவோம். இது வச்சு என்ன இன்றைக்கி ஒரு குழம்பு பண்ண போகிறேன். இது வச்சு நாங்கள் இங்கே எங்கள் வீட்டில் இது வாங்கினா 2 காயெல்லாம் வாங்குவோம் பெருசாக. அதில் வேறு இப்போ சூடு டைம் ஆனதுனால அங்கே அதிகமாக வாங்குவோம். ஒரு பெருசு வாங்கிட்டு வந்தது அதுதான். சாம்பாருக்கு பாதி எடுத்து போட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஹெல்த்தியான குழுன்னு நல்ல டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதை குட்டி குட்டியாக இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதுலேருந்து வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். இது காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளவோ உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கிடுங்க. இது பெரிய ஆனியன், அது ஒரு மீடியம் டைப்பில் உள்ளதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதை போட்டுக்கிடுங்க, இன்னும் வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க, அதிகமாக தண்ணி ஊற்றாதுங்க. ஆல்ரெடி இந்த காயிலேருந்து தண்ணி வரும், அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வரட்டும். இது நல்லா வெந்து இந்த காயெல்லாம் நல்லா உடஞ்சி வரணும், ஸ்மூத்தாக நல்லா வேகணும். அந்த காய் வேகட்டும். நம்ம அதுக்கு கொஞ்சம் அரைக்கணும், அது பார்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம் போட்டுவிடுங்க, அதிகமாக போடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மை போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க அரைப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவில் இருக்குது. ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். உப்பு அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. எனக்கு உப்பு அளவாக இருக்குது. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சமாக ஆறட்டும். லைட்டாக சூடு இருக்கும்போது நம்ம இதில் தயிர் ஊற்றிக்கணும். இதில் லைட்டாக சூடு தான் இருக்குது, கெட்டி தயிர் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக பண்ணிவிடுங்க. இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும், குழுன்னு நல்ல ஹெல்த்தியும் கூட. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான ஒரு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெள்ளரிக்கையில் பண்ணுவோம் ஊர்லலாம், இங்கே நாங்கள் வெள்ளரிக்கையிலையும் பண்ணுவோம். அதிகமாக நான் பண்ணுறது இந்த காயில் பண்ணுவேன், அப்புறம் வெண்பூசணியில் பண்ணுவேன். அது எங்களுக்கு இங்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா பிடிக்கும். அதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.